வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அது பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நமக்கு நடந்திருக்கு. நம்ம என்ன சொன்னோமோ அதன்படி பர்ஃபெக்டாக வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போயிருக்கு. இன்றைக்கி கீழே ஒரு 300 பாயிண்ட், திருப்பி மேலே ஒரு 300 பாயிண்ட். கண்டிப்பாக ஒரு அருமையான எக்ஸ்பைரி இன்றைக்கி. ஏன்னா வேர்ல்டு பேங்க்கு எல்லாமே வந்து நிறைய இஷ்யூஸில் ஒவ்வொரு நியூஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து டவுனும் அப்பு மாறி மாறி வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ நாளைக்கு வந்து என்ன நடக்கும், ஃப்ரைடே 17th வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ லாஜிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம், அழகாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்துடலாம். நேற்று சொல்லும்போதே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து நமக்கு எந்த இடத்துல வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு அழகாக நம்மளோட லைனுக்கு வந்து டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டு அப்படியே இப்படி சைட்வேஸில் தான் போயிருக்குன்னு நம்ம நேற்று சொன்னோம். நீங்கள் இன்னும் நேற்று நம்மளோட வீடியோவை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்க்ளூட் பண்ணுங்கள். நம்மளோட அனலைசிஸ்லாம் கரெக்ட். எல்லா டைமும் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் நம்ம பண்ணுற டைமில் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு 70% ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அது அடிஷ்னல் இன்புட். உங்களோட இதிலிருந்து நீங்கள் அடிஷ்னல் இன்புட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இதான் நமக்கு இன்றைக்கி ஸ்டேட்டஸு பேங்க் நிஃப்டியில். இது நாளைக்கு வந்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ டே கேண்டில் போய்க்கோங்க. டே கேண்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ டே கேண்டிலில் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ ஆல்ரெடி எல்லாமே இருக்குது, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ரெட் கேண்டில் வந்து இந்த ரெட் கலர் வந்து February 1 லோ, அதே மாதிரி க்ரீன் வந்து February 1 ஹை. கரெக்டுங்களா? அப்போ நாளைக்கு வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு வந்து கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கேப் அப் கொடுக்கலாம். கேப் அப் கொடுத்துட்டு இந்த லைனை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும். ரெட் லைனை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ப்ளூ லைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம். நாளைக்கு ரெட் லைனில் வந்து ஒரு வேளை கிராஸ் பண்ணிருச்சுன்னா ப்ளூ லைனை டச் பண்ண ட்ரை பண்ணோம். ஒருவேளை ரெட் லைனை வந்து கிராஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு பேட் நியூஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா மறுபடியும் வந்து இந்த ரெட் லைன்லேருந்து நம்மளோட இந்த 38656 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கு ஆனால் இந்த அளவுக்கு கீழே வந்து வராது. கண்டிப்பாக இந்த ரெட் லைனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணும் அப்பர் சைடில். ஸோ அதை வந்து நாளைக்கு செக் பண்ணலாம். நாளைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ட்ரேட் செட்டப் வந்து எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் கொடுக்கலாம். ஒரு லிட்டில் பிட் கேப் அப் கொடுத்துட்டு ஸோ நமக்கு அப்படியே இந்த இடத்துக்கு இப்படி போகலாம். இந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு வேளை நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அந்த இடத்து வரைக்கும் கூட போக ட்ரை பண்ணும் நாளைக்கு மார்க்கெட். ஒருவேளை இந்த இடத்துல போக முடியாமல், இப்போ நான் கலர் மாற்றிடுறேன், இந்த இடத்துல போக முடியாமல் ஒருவேளை இங்கேருந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து திருப்பி இங்கே கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான் நாளைக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாத நாளைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி, அவங்களோட இந்த குவார்டர்புல் எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க, அது எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நாளைக்கு நம்ம மார்க்கெட்டும் வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதோ அது மாதிரி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் நம்மளுது. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ இதை வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிஃப்டியும் சேம் ஸ்டோரி தான். ஸோ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதன்படி தான் நிஃப்டியும் வந்து இன்றைக்கி வந்து பிஹேவ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள் நிஃப்டி வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு லைன் போட்டிருந்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த லைனுக்கு வரைக்கும் வர ட்ரை பண்ணோம். அப்படி இல்லாட்டி இந்த லைன்லேயே இங்கே வந்து சைட்வேஸில் போகணும். அதே மாதிரி தான் போணுச்சு. நாளைக்கு நிஃப்டியும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த லைன் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிஃப்டி வந்து இந்த ரெட் லைனை தாண்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாளைக்கு ஒருவேளை தாண்டிருச்சுன்னா நல்ல புல் வந்து வந்துடும் மார்க்கெட்டில். ஸோ இந்த ரெட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம February 1 லோ வந்து நிஃப்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. பட் பேங்க் நிஃப்டிக்கு அது அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஸோ ஒருவேளை ரெண்டுமே வந்து இந்த ரெட் லைன்கிட்ட வந்து டச் ஆகிட்டு திருப்பி கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுமே இந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து புல் மோடுக்கு போயிடும். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஒன்றும் பெரிய பேட் நியூஸ் வந்து இப்போதைக்கு கிடையாது. பார்க்கலாம், நாளைக்கு வந்து ஒரு புல் வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.